பொதுவா யாரு பாண்டிச்சேரிக்கு போனாலும் ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. ஆனா இன்னைக்கு இவரு பாண்டிச்சேரிக்கு போனதால பாண்டிச்சேரியே ஆடுன்னு ஆடிட்டு இருக்கு. பயங்கர அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உண்மையிலேவா இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே கிடைச்சது இல்லைன்னு வச்சுக்கலாம். உண்மையிலே சொல்ல போனோம்னா எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் அன்னைக்கு இருந்தவங்க. ஒரு பயங்கர கிரேஸ் எம்ஜிஆரையுமே பீட் பண்ணிட்டாரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து அவர் மேல வந்து அவ்வளவு பாசமா போற இடத்துக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கூட்டம். என்ன ஒரே கவலை, இதுல பாதி பேருக்கு ஓட்டு போற வயசு இல்ல. இல்ல அது உண்மை. பாதி பேருக்கு ஓட்டு போற வயசு இல்ல. ஆனா கண்டிப்பா வயசுக்கு வந்துருவாங்க சீக்கிரம். அதாவது அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இந்த கூட்டம் வயசுக்கு வந்துடும். இப்ப கூட ஒரு ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லா இல்லைன்னா பிடிச்சா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்குவோம் அப்படி சாலவன் பாப்பையா சொல்வார்ல, அதே மாதிரி ஒரு டயலாக சொல்லியிருக்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம எப்படி நீங்க வந்து அவர் வந்து தப்பு தப்பா சொல்லலாம்? செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் செய்யறது பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அவர் தப்பா பேசுங்க. உண்மையிலே ரொம்ப நியாயமா பேசுறாப்பா. கூடிய சீக்கிரம் அவ வயசுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் வேண்டிக்கிறோம். அப்புறம் இன்னொரு அம்மா, இந்த கரூர் சம்பவம் மாதிரி வந்து பாண்டிச்சேரியில எதுவும் ஆயிடக்கூடாது, அதாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை காட்டிலும் பயங்கர ஒரு ஒரு ப்ரோஆக்டிவா இருக்கிறாங்களாம். அதுக்காக வந்து என்னென்ன முன் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மண்டேல இருந்து முன் ஏற்பாடுகள் எல்லாம் இறக்கியிருக்காங்க. அதாவது இத்தனை நாள் இருந்த அந்த முடிய அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பொடுகா பேனா இல்ல முடி வந்து இறக்கிட்டா வந்து மண்டை அரிப்பா அப்படின்றது வந்து தெரியும். பட் ஆனா அவங்க வந்து அந்த எண்ணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்துல அவங்க வந்து நின்றுட்டாங்க. அதனால சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. விஜய் அண்ணனுக்காக அந்த அவர் பத்திரமா வந்துட்டு திரும்ப பத்திரமா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டுதலுக்காக இறக்கியிருக்காங்க. பட் அவங்க இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக வந்து அதை கொடுக்கறதா வந்து அந்த இடத்துலயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது சொல்லியிருக்காங்க. பட் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு இப்படி யாரு முடி கொடுத்தாலும் எடுத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொடுக்கலாம், அதாவது இதை நீங்க முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுக்கலாம். பட் அந்த எண்ணம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பட் ஒருவேளை இல்ல ஃபியூச்சர்ல சொல்லிருக்கல, அவங்க ஏதாச்சும் வந்து உடல் தானம் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்ல பண்ணுவாங்களா? இப்ப முடி இறக்கி கேன்சர் பேஷண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு கிட்னி, ஒரு கல்லீரல், இல்ல ஏதாச்சும் இந்த ரெண்டா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்திருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமே. விஜய் அண்ணாவை ரொம்ப நாளா பிடிக்குமா? ஆட்சி மாற்றம் வேணுமா பாண்டிச்சேரியில? பாண்டிச்சேரியில யாரு இருக்கான்றது தெரியலையா? இல்ல தெரியாம கேக்குற, சும்மாப்பா. அப்புறம் இன்னும் அல்டிமேட்டா இன்னொருத்தன் எருமையா கூட்டிட்டு போயிட்டான். எருமைக்கு பாசு இருக்குது, மரியாதையா உள்ள விடு. ஏன் எருமைக்கு நான் பாசு வாங்கியிருக்கேன். ஆனா அவங்க இங்க 4 கால் எருமையெல்லாம் நாங்க அனுமதிக்கிறது கிடையாது, சரியா? ஒன்லி 2 lakhs சார். தப்பா இருந்துக்காது. அவன் எருமையை கூட்டி வந்து அடம் முடிக்கிறான் சார் பேரிகேட்டுக்கு முன்னாடி. உள்ள உறுதியா இல்லையா? இந்த ரெண்டும் வந்து விஜயோட பெரிய பிக் ஃபேன்ஸ். என்ன அவங்க விஜய் போஸ்டர் பார்த்தா விழவே விழாது அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டையும் கொண்டாந்து நிப்பாட்டி அவன் ஒரு அலப்பறை பண்றான். இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு மனுஷன் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்திருக்காப்புல. இது வரைக்கும் எதுக்கா மெட்டல் டிடெக்டர் இப்ப வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் எங்கேயாச்சும் மெட்டல் டிடெக்டர் ஹோட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா மெட்டல் டிடெக்டர் இருக்கும். ஆனா இது வந்து இந்த பொதுக்கூட்டம்ன்றது வெளியில அந்த மெட்டல் டிடெக்டர்ல எங்க வச்சாங்க, எப்படி வச்சா, அவ்வளவு பாதுகாப்பு, எப்படி கரெக்டா இருந்தாலும் மாட்டினா. இதுதான் முதல் தடவை அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றாப்லையா, இதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருக்காப்லையா? விஜய் உயிரை விட அவர் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பாடி கார்டுக்கு பிஸ்டல் இருக்குமான்றது தெரியல. போலீஸ் வச்சிருப்பாங்க, பட் பாடி கார்ட்ஸ் பிஸ்டல் வச்சு, அதான் அந்த பிஸ்டல் வந்து அவர் ரைட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சிருக்காப்புல. எது அந்த லைசன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காப்புல. என்னதான் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் அதை தூக்கிட்டுலாம் வெளியே போலீஸாவே இருந்தாலும் வெளியில மப்பியில போறப்ப அந்த துப்பாக்கியை பர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு போக கூடாது, சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி இங்க பொதுக்கூட்டத்துக்கு போற மனுஷங்க சொல்லிட்டு அதை வந்திருக்கணும். இந்த மாதிரி என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு, அப்படி உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காப்புல? அவருக்கு யாரால வந்து பாதுகாப்பு வந்து அதாவது ஆபத்து வந்து யாரால வந்து வரும்? எங்க இருந்து அட்டாக் பண்ணுவாங்க? ஏதாவது முன் விரோதம், ஜெயிலு, கைதி, இந்த பழக்க வழக்கங்கள், கட்ட பஞ்சாயத்து இல்ல. ஏன்னா உயிருக்கு அந்த துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பாடி கார்டை வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய, ஏன்னா புஷி ஆனந்துக்கோ இல்ல அடுத்த கட்டத்துல இருக்க ஆதவர்ஜுனாவுக்கோ இல்ல இப்ப போன செங்கோட்டையனுக்கோ
இவங்களுக்கெல்லாம் வராத அந்த பாடி கார்டு வந்து இங்க வந்திருக்காங்கன்னா அவர் சொந்த செலவுல தான் வச்சிருக்காப்புல. ஏன் வச்சேன்னு கேட்க முடியாது. பட் ஆனா அந்த காரணம், ஏன்னா இவரை வந்து அட்டாக் பண்ண வர்றவங்க ஒருவேளை அவரை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது மாத்தி ஒரு பேச்சுக்கு. இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து துப்பாக்கி ஏந்திய தனி பாதுகாவலர்லாம் உள்ள இருக்காங்கன்றது தெரியல. அதுக்கு இனிமே வந்து தனியா வந்து ஒரு என்கொயரி போடுவாங்க போல, கூப்பிட்டு கேட்பாங்க. இல்ல நம்மளை பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காப்லையா? ஏன்னா கண்டிப்பா ஒருத்தர் துப்பாக்கியில அவர் வந்து எக்ஸ் போலீஸ்ன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கூட வச்சுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் மாசம் 50,000 கொடுக்கணும், சும்மானாலும் கொடுக்கணும். போராட்டத்துக்காக இல்ல, ஒரு நாள் பாதுகாப்புக்காக வந்துட்டு போனாப்லையா? அதுவும் தெரிய மாட்டேங்குது. பர்டிகுலரா பாண்டிச்சேரியில ஏன் அப்படின்றதுதான் அது அங்க பிரச்சனை. ஆனா இப்ப இன்னும் முக்கியமான ஒரு பிரச்சனை, விஜய் என்ன பாண்டிச்சேரியில போயிட்டு என்ன பேசுவாரு? திமுக ஊழியர் தானே பேச முடியும். ஐயா வீட்டு பாஜக ஊழியர் பேச முடியுமா? இல்ல சாராய கடையெல்லாம் எடுத்து பாண்டிச்சேரியில மூடிடுவோம். கள்ளச்சாராய கடை, நல்ல சாராய கடை, கல்லு கடை, இதெல்லாம் இழுத்து மூடி பாண்டிச்சேரி மக்களை நான் மீட்க போறேன் போதையில இருந்து. பாண்டிச்சேரிக்கு வர்றவன் இனிமே குடிக்கணும்ன்ற எண்ணத்தோட வரவே கூடாது. இந்த மண்ணுக்கு அவன் வந்துட்டான் அப்படின்னா அவன் பரிசுத்தமானவனை திரும்ப போகணும். அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் எதுவும் இருக்குமா? இல்ல தெரியல. இது ஆக்சுவலி பாண்டிச்சேரியில நடக்கிற ஸ்பெஷல் ஷோ. இது உண்மையிலே ஷோ தான். இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் பாச கொடுத்து உள்ள அனுப்புனா அது ஸ்பெஷல் ஷோ தானே. பார்த்தா இந்த முன்னாடி பிரீமியம் எல்லாம் போடுவாங்க இல்ல, தியேட்டர்ல வந்து ப்ரிவியூ ஷோல பத்திரிகையாளர்கள். இப்ப பாண்டிச்சேரியில ஒரு 5000 பேர் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்கேனை கொடுத்து அதுலயுமே கொடுக்குறப்ப ஒரு கார்டுக்கு 2 பேர் நாங்கலாம். இப்ப ஒருத்தர் தான் முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாயலாம். பரவாயில்ல. பட் எல்லா இடத்துலயும் போற சொல்லும் இடமெல்லாம் பயங்கர சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு அண்ணன் பத்தி சொல்லவா வேணும், நல்லவர் தான். கூட இருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி ஆக்கி விட்டு ஆளை வந்து ஏதோ ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதாவது அரசியலுக்கு அன்பிட்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்க. நன்றி.